வெளிநாடு செல்வதற்காக 8 மில்லியன் ரூபாய் பணத்தினை முகவரிடம் கொடுத்த நபர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த துயரமான சம்பவம் ஜாலிலே பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் அவர்களுக்கு இறுதி கட்டம் வந்திருக்கின்றது. அதாவது அவர் தொடர்பாக அரசாங்கம் அடுத்த நடவடிக்கையினை, அதாவது அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் தற்பொழுது இறங்கி இருக்கின்றது. அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலியையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். செய்திகளுக்கு செல்லும் முன்னர் ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனல் வெளியிடப்படுகின்ற காணொலிகள் அல்லது செய்திகள் கொஞ்சம் தாமதமாக வருகின்றது என்பதனை பலரும் என்னை நேரில் சந்திக்கின்ற போது கூறுகின்றீர்கள். உண்மையிலே தாமதமாகத்தான் வருகிறது. நான் தான் வீடியோ எடுக்க வேண்டும், நான் தான் எடிட் செய்ய வேண்டும், நான் தான் போட வேண்டும். அந்த ப்ரோசஸுக்கு கொஞ்சம் நேரம் ஆகின்றது. அதை தவிர முக்கியமான விடயம், நிறைய நேரம் எதுக்காக ஒதுக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு செய்தி வெளிவருகின்றது. அந்த செய்தி ஊடகங்களில் வெளிவருகின்ற போதோ அல்லது யாராவது சொல்லுகின்ற போதோ அவற்றை அப்படியே எடுத்து போட முடியாது. அதனை தாண்டி அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக பல மணித்தியாலங்கள் எடுக்கின்றது. அதாவது உண்மையை அறிவதற்கு பல மணித்தியாலங்கள் எடுக்கின்றது என்பதுதான் உண்மை. என்றால் தற்பொழுது இணையதளங்களில் செய்திகள் வெளியிடப்படுகிறது. அவசரமாக முதல்கட்ட தகவல்கள் என்கின்ற அடிப்படையில் அவசரமாக கிடைக்கின்ற தகவல்களை பகிர்ந்து விடுகின்றார்கள். அண்மையில கூட அதிகளவான தமிழர்கள் பார்க்கின்ற ஒரு இணையதளத்தில் முன்னாள் முதலமைச்சரை முன்னாள் ஆளுநர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது முன்னாள் ஆளுநர் பிள்ளையான் என்று குறிப்பிட்டிருந்தார்கள், சிவசந்திர சந்திரகாந்தன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இவ்வாறுதான் இன்று ஊடகங்கள் போய்கொண்டிருக்கின்றது. உடனடியாக போட்டால் அதிகளவான பேர் பார்ப்பார்கள், அதிகளவான பணம் கிடைக்கும் என்பதற்காக இவ்வாறு யூடியூபர்ஸா இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், அவசரப்பட்டு முழுமையாக அறியாமல் போடுகின்ற ஒரு போக்கு தற்பொழுது காணப்படுகின்றது. அதனை தாண்டி நான் தீர விசாரித்து போடுகின்றேன். முடிந்தவரை அதை உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். சில நேரங்களில் சில தவறுகள் எனக்கும் வரலாம். ஆனால் பெரும்பாலும் அந்த தவறுகள் வராமல் தடுப்பதற்கு, அதாவது எனது காணொலியை பார்த்து விட்டு இன்னொருவரிடம் ஒரு விடயத்தை கதைக்கின்ற போது நான் பிழையாக போட்டால் அவரும் பிழையாக கதைப்பார். பிழையான ஒரு தகவல் சில நேரங்களில் சமூகத்திலே பரப்பப்படும். அது தொடர்பாக கொஞ்சம் நேரம் எடுப்பதால் தான் அந்த காணொலி தாமதமாக வருகிறது. எனவே பொறுமையாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தாமதமாக அந்த காணொலியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அது தவிர தற்பொழுது செய்திக்கு செல்லலாம். இது ஒரு முக்கியமான விடயம் என்று பலரும் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால், யாழ்ப்பாணத்திலே ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறித்த நபர் புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த லிபாஸ்கர் எனப்படுகின்ற நபர் என்று தெரிய வருகிறது. குறித்த நபர் 2 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் இருக்கின்ற ஒரு முகவரிடம் வெளிநாடு செல்வதற்காக 80 லட்சம் ரூபாய் பணத்தினை கொடுத்திருக்கின்றார். அதாவது 8 மில்லியன் ரூபாய் பணத்தினை கொடுத்திருக்கின்றார். 2 வருடங்களாக கொடுத்தும் அவர் வெளிநாடு செல்லவில்லை. அதாவது கனடா செல்வதற்காகத்தான் இவ்வாறு பணம் கொடுத்தார். அந்த முகவரி வரை 2 வருடமாக கனடா அனுப்பவில்லை. இந்த நிலையில் தான் கடந்த 12ஆம் தேதி அளவிலே அவர் இறுதியாக பணத்தை கேட்டிருக்கின்றார். எனது பணத்தை தாருங்கள், நீங்கள் அனுப்புகின்றீர்கள், இல்லை நானும் இனி போகவில்லை, எனது பணத்தை திருப்பி தாருங்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முகவர் கூறியிருக்கின்றார், அந்த பணம் ஆன்லைன் மூலமாக திருடப்பட்டு விட்டது என்று அந்த முகவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தான் ஏமாந்து விட்டேன், இனி வேறு வழியிலே என்பதை உணர்ந்த அந்த நபர் அரளி விதையை அரைத்து உண்டுவிட்டு அவர் படுக்கைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக காலையிலே அவர் வாந்தி எடுத்திருக்கிறார். அப்போதுதான் மனைவியிடம் நடந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அதற்கு பிறகாக உடனடியாக புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்றைய தினம் மதியம் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு நபர் வெளிநாடு செல்வதற்காக பணத்தை கொடுத்த நிலையில் தான் ஏமாந்ததை உணர்ந்து அவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 80 லட்சம். 80 லட்சம் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தொகையை அவர் ஏமாந்திருக்கின்றார், முகவர் ஏமாற்றி இருக்கின்றார். ஆகவே வெளிநாட்டு மோகம் அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் எந்த அளவுக்கு கொண்டு விடுகின்றது என்று சொன்னால், அது ஒரு பாரிய பிரச்சனைக்கு ஒரு மனிதனை தள்ளுகின்றது, உயிர் போகின்ற நிலைக்கு கொண்டு வருகின்றது. எனவே அது தொடர்பாக கலைப்பதற்கு முன்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த முகவர் தொடர்பாக உடனடியாக இலங்கை போலீஸ் தரப்பு நடவடிக்கை எடுத்து அந்த நபர் எங்கிருந்தாலும் அவர் ஒரு மரணத்திற்கு காரணமானவர் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை வட்டியுடன் வாங்கி உயிரிழந்தவரின்
குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இதிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் மிக மிக அவதானமாக இருங்கள். பணங்களை இவ்வாறு கொடுக்காதீர்கள். பெருந்தொகையை கொண்டே கொடுத்து விட்டு அவர்கள் ஏமாற்றி விடுகின்றார்கள். சிலர் அனுப்புகின்றார்கள், ஆனால் பலர் ஏமாற்றுகின்றார்கள். எனவே நீங்கள் போய் சென்றால் பிறகு முழு பணத்தையும் தருகின்ற அதுவரை வங்கியில் போட்டு காட்டுகின்றேன் என்ற விடயத்தை சொல்லி மட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முடிஞ்சவரை சரியாக சட்ட ரீதியாக வெளிநாடு செல்வதற்கு முயற்சியுங்கள். தேவையில்லாமல் இங்கு நன்றாக இருப்பவர்கள், நல்ல வேலையில் இருப்பவர்கள் அங்கு செல்வதற்கு முயற்சிக்க, அதாவது வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்காதீர்கள். ஒரு காலத்தில் பணத்தை சேர்த்து நீங்கள் சுற்றுலா சென்று வாருங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு, அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நினைப்பது போல வாழ்க்கையும் அங்கு இல்லை. ஆகவே இவ்வாறு இங்கு சிறப்பாக வாழ்வர்கள் கூட வெளிநாட்டு முகத்தில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு சில கடமைப்பட்டு அல்லது நகையை விட்டு காணியை விட்டு பணத்தை கொடுத்து அங்கு போனால் ஏதாவது கடன்களை கட்டி முடிக்கலாம், ஏதாவது குடும்பத்தினரின் பாரம் குறையும் என்பதற்காக அவர்கள் செல்லுகின்றார்கள். அப்படியும் முயற்சி இருக்கலாம். அவங்களும் மிக மிக அவதானமாக உங்களது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் என்பதை தான் கூற வேண்டும். ஐதை சிலர் கேட்பார்கள், இந்த 80 லட்சம் இருந்தால் இலங்கையிலே வழியாக வாழலாமே, வங்கியில் பணத்தை வைப்பிட்டால் கூட அந்த வட்டியிலே ஒரு குடும்பம் இங்கு வாழலாமே என்றெல்லாம் பலர் பல கருத்துக்களை இந்த செய்திக்காக கூறி வருகின்றீர்கள். இந்த விடயம் என்பது உண்மைதான். ஆனால் இதிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்றால், நான் வெளிநாடு செல்ல போகின்றேன் என்று சொன்னால் 1 கோடி வரை தருவதற்கு நபர்கள் இருக்கின்றார்கள். அதாவது சகோதரர்கள் இருந்தால் கூட வெளிநாடு வருவதாக இருந்தால் பணம் தருகின்றேன், நீ வெளிநாடு வா, அதுக்கு பிறகு நீயும் உழைப்பாய், என்னால் அந்த கடனை கட்டக்கூடிய வகையில் இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல குடும்பத்தினரும் அப்படி சொல்வார்கள், இனியவர்களும் அப்படித்தான் சொல்வார்கள். வெளிநாடு வந்தால் தான் அந்த பணத்தை தருவார்கள். இங்கிருந்து 50 லட்சம் தாருங்கள் சொன்னால் கூட ஒரு தொழில் முயற்சிக்கும் தரமாட்டார்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இங்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த பணத்தை உங்களால் மீள எடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புவதில்லை. அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் பணம் மேலதிகமாக இல்லை. அவர்கள் கடன் வாங்கி உங்களுக்கு அனுப்பி உங்களை எடுத்தால் கூட நீங்கள் அங்கு வந்தால் நீங்கள் உழைக்கின்ற போது அந்த கடனை இலகுவாக அங்கு கட்ட முடியும் என்பதற்காகத்தான் அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது சும்மா இந்த 50 லட்சம் வைத்துக்கொள்ள முன்னுரை சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களிடமும் வசதி இல்லை என்பதுதான் உண்மையான நிலைமை. அவை இப்படியான ஒரு சூழல் இங்கு இருப்பதால் தான் இந்த முரண்பாடுகள் எல்லாம் நிலவுகின்றது. ஆகவே நீங்கள் பொதுவாக கேட்கலாம், இந்த பணத்தை வைத்துக் கொண்டு இங்கு வாழலாம் என்று. ஆனால் யாருக்குமே 80 லட்சம் ரூபாய் பணம் இங்கு பொதுவாக கிடைப்பதில்லை. 190% இவ்வாறு கிடைப்பதில்லை. மாறாக காணியை விட்டு, நகையை விட்டு, அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நான் தருகின்றேன் வா வந்து உழைத்து தா என்று கேட்பவர்கள் அல்ல சொல்பவர்கள் தான் அந்த பணத்தை தருகின்றவர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதால் தான் இப்படி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லாவிட்டால் பலர் இங்கேயே இருந்து விடுவார். அந்த பணம் இங்கே கிடைக்குமாக இருந்தால் இங்கேயே இருந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு சிலர் முழுமையாக பணத்தை வைத்துக் கொண்டு இங்கு வைத்துக் கொண்டு போகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் வேணுமாக இருந்தால் அந்த முயற்சியை கைவிடலாம் என்பதுதான் உண்மை. மற்றொரு செய்தியாக, முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையார் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்திர சந்திரகாந்தன் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது பிள்ளையார் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக இவ்வாறு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஐதவிர சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீதி கட்டமைப்புக்கு இணையத்தான் இந்த விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது இது ஒரு அரசியல் பழிவாங்கலோ அல்லது ஏனைய விடயங்களோ காழ்ப்புணர்ச்சியோ அல்ல, சட்டத்தின்படிதான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அவர் மறைமுகமாக இதிலே வலியுறுத்தி இருக்கின்றார். அது தவிர ரகசிய விசாரணைகள் தொடர்பாக மக்களிடமோ ஊடகங்களிடமோ தெரிவிக்க முடியாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இதனை தாண்டி பல விசாரணைகள் அவரிடம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது போலதான் அவரது கருத்து அமைந்திருக்கிறது. ஆகவே ரகசியமான சில விடயங்களை வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் அந்த சம்பவங்கள் தொடர்பான ஆதாரங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகையால் அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் அதை பாதுகாக்க வேண்டிய, ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றாற் போல அந்த ரகசியத்தை வெளியிட முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற கேள்வி இருக்கிறது. கிட்டத்தட்ட புள்ளியான் விவகாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. தற்பொழுது அவர் பயங்கரவாத தடை திருத்தங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற போது நீதிமன்றம் அவர் தொடர்பான தீர்ப்பை வழங்கும். அதாவது இந்த குற்றச்செயலில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார், அதற்கான ஆதாரம் இருக்கின்றது, அந்த குற்றத்திற்காக இவருக்கு இத்தனை வருடங்கள் சிறை தண்டனை என்கின்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும். அதற்கான முயற்சிகளை தான் இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரது பிரச்சனை இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதாவது நீதிமன்றத்தில் அது தொடர்பான தகவல்களை சமர்ப்பிக்க போகின்றார்கள் அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த தகவலை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே பிள்ளையார் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதுவே பிள்ளையாரின் சகாக்களும் பிள்ளையாரின் வாக்குமூலத்திற்கு இணங்க கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் பிள்ளையாருக்கு என்ன நடக்கப் போகிறது என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் பிள்ளையார் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மறைமுகமாக சொல்லப்படுகின்ற உள்ளக தகவல்களாக இருக்கின்றது. என்றால் அந்த அளவுக்கு ஆதாரங்களை இந்த அரசாங்கம் சேகரித்திருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி மாறி முடிய, இந்த ஆட்சி மாறியதன் பின்னர் அடுத்த ஆட்சி வருகின்ற போது அவர் கடந்த காலங்களில் சிறையிலிருந்து வெளியே வந்தது போல வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.